நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நீங்க ஒரு பிரச்சனையில சிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் எப்படி தெரியுமா விடுவிப்பாரு? எப்படி விடுவிப்பாரு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஒரு பிரச்சனையில் என்னன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. என்ன பண்ணுங்க, இந்த பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் எப்படி ஒன்று தேவன் விடுவிப்பார்? எப்படி விடுவிப்பார் நீங்கள் பார்க்குறீங்க? எப்படியாவதுன்னா எப்படி? அவர் நாமம் விளங்கும்படி. அப்புறம் வேற அவர் எப்படி விடுவிக்கிறவனா, சும்மாலாம் விடுவிக்க மாட்டார். சரியா? அவரோட கரத்தை என்ன பண்ண, நம்மோட கரத்தை பிடித்து வெளியிலே கொண்டு வந்து விடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படின்னா இப்படி ஜூம் அந்தரகாலி போட்டு அப்படி இருக்கிறது இல்லை. அவர் என்ன பண்ணா, அவர் கரத்தை நம்மளோட கரத்தை பிடித்து வெளியே கொண்டு விடுகிறார். ஒன்றை மட்டும் இல்லை, என்ன பண்ணா உன்னை உன் பிள்ளைகளை என்ன பண்ண, உன் சன்னதியே என்ன பண்ணுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே என்னன்னா ரொம்ப என்ன பண்ணுச்சு, பாவத்தால் என்ன பண்ணுறது நிரப்பப்பட்டுள்ளதாக இருக்குது. வானம் பெரி என்ன பண்ணுது, எட்டுது, அங்கே உயரம் எட்டுது. யாரை சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா வாசகளில் உட்காந்துருக்கோன்னே, டேய் கிளம்புடா, இதை பட்டணத்தை நான் அழுக்கிய போகிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறா, தேவன் துரிதப்படுத்தினாராம். என்ன பண்ணாராம், துரிதப்படுத்தி என்ன பண்ணாராம், இவன் வரதுக்கு லேட் ஆகும், என்ன பண்ணா இவன் வரதுக்கு லேட் ஆகும், அது வரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கையை பிடிச்சி என்ன பண்ணா, வெளியிலே இழுத்து வந்தாராம், வெளியிலே கொண்டு வந்தாராம். அதை போல தான் நீ பிரச்சனையில் அமர்ந்திருக்கலாம், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கரத்தை பிடித்து வெளியிலே கொண்டு வருவார்கள். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே, துதியினால் இடிந்து விழோ. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அப்புறம் என்னன்னா, உனக்காக ஒரு ரதம் ரெடி பண்ணி வச்சிருக்கார். என்ன பண்ணாரு, உனக்காக ரதம் என்ன பண்ணுறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எப்படி ரதம்னா என்ன பண்ணா, கையளவு மேகம் என்ன பண்ணுது, டேய் எனக்கு என்ன பண்ணுது, இறைச்சல் சத்தம் கேட்குது, என்ன பண்ணுது, எனக்கு என்னன்னா இறைச்சல் சத்தம் கேட்குது, நீ என்ன பண்ண, ரெடியாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். அங்கே ஒரு என்ன பண்ணுது, ஒரு ரதம் ரெடி பண்ணுறது. அப்போ உன்னை துரிதப்படுத்துகிறவர்கள், நீ பிரச்சனையில் நீ சிக்கி கொண்டு யாருமே நம்மளை காப்பாற்றுக்க யாருமே இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது என் தேவனாய கர்த்தர் உன்னை துரிதப்படுத்தி அந்த இடத்துலேருந்து தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். கோலியாய் தம்மை எதிர்த்து வந்தாலும்
கொஞ்சமும் மழ வேண்டாம். இப்ப நம்பிக்கோடு தேவனுடைய வார்த்தை பாருங்களா, உங்களை பாதுகாக்கிறதா இருக்கா, உங்களை சிக்க வைக்க நினைக்கலாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, என்றும் பாடு. அப்படியே எழுந்திருக்கலாம், அப்படியே எழுந்துரு, ஆண்டவரை ஆராதிக்கலாம். நீங்க ஏன் இதுக்கு முன்னாடியே நான் இந்த வார்த்தைகள்லாம் சொன்னேன்னா, அதை நினைத்து 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 அதை ருசிச்சு ருசிச்சு ருசித்து தேவன் நம்மளை எப்படிலாம் பாதுகாத்துனாரு, எப்படிலாம் நம்மளை வழி நடத்தினாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் சும்மா இருக்காதீங்க. ஏன்னா எத்தனை இடத்துல நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் இந்நேரம் என்னை இந்த இடத்துல நான் மாட்டியிருப்பேன், இந்த இடத்துல நான் ஆக்சிடெண்ட் ஆகியிருப்பேன், இந்த இடத்துல நான் பிரச்சனையில் மாட்டியிருப்பேன், இவ்வளோ பெரிய ஜோனில் நான் என்ன பண்ணியிருப்பேன், மாட்டியிருப்பேன் அப்படின்னு நிற்கலாம். இதிலிருந்து எப்படி நான் விடுவிக்கிற போகிறேன்? நீங்கள் விடுவிக்க முடியாது. ஆனால் என் தேவன் உன் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வந்து சேர்க்கிறவரா இருக்கா. உன் கரத்தை பிடித்து வெளியிலே கொண்டு வர சொன்னான். எப்படின்னா தூணை போல, மழை போல, பனி போல அது உருகு சீக்கிரவரா. தூணை போல நிற்கலாம், மழை போல நிற்கலாம், செங்கடை போல நிற்கலாம், செங்கல் சூளை போல நிற்கலாம். ஆனாலும் என் தேவன் அதெல்லாம் பார்க்கறதில்ல, அந்த பிரச்சனையை பார்க்கறதில்ல. அந்த பிரச்சனைக்குள்ளே என் பிள்ளை இருக்கிறான், அதை நான் எப்படியாச்சும் என்ன பண்ணணும், அவனை வெளியிலே கொண்டு வரணும். இந்த போதையில், தேவையில்லாத காரியத்தில் என் பிள்ளை அடிமையாக நிற்குது. சுற்றிலும் தப்பி மிக்கவிடாத தண்ணியில் நான் தள்ளாடி கொண்டு இருக்கிறேன். எனக்கு எதிர்ப்பாக செங்கடல் நிற்கிது, நான் அந்த கரை சேர்க்கணும். நான் ராமுழுதும் இந்த கப்பல் உடைந்து நான் ஒரு முகத்தை நான் பிழைப்பேனான்னு தெரியல, நான் தப்பிப்பேனான்னு தெரியல. அப்போ கூட என்னை நீ கரை சேர்த்தீங்க. நீ கரை சேர்த்துக்கிற தேவன், என்னை தப்பி வைக்கிற தேவன், என் கரத்தை பிடித்து வழிநடத்துகிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் ஆஸ்வதிங்க சுவாமி, இந்த ஆராதனை நீர் ஆஸ்வதிங்க சுவாமி, பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கும் எங்கள் பிள்ளைகளோடு நீரை உலகா என் தேவன் கிருபை பாராட்டுங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதும் என் நேச கர்த்தரே, ஆவின் வரங்களாய் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவின் மரங்கள்லாம் என்னை நீரப்போ, ஆவின் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவும் ஜனங்களை தாக தீத்தீரே. கண்மலை பிளக்கிறார், ஊற்று கண்ணை திறக்கிறவரா இருக்கார். பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தின் நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தின் நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீர் உண்மை உண்மை. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ ஊற்றாய் நல்ல கர்த்தரே, ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றின என்னை நிரப்பிடுவியே. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றியாய் என்னை நிரப்பிடுவோம். காணி தந்திட நான் செய்ய தோங்கிட, காணி தந்திட நான் செய்ய தோங்கிட, கர்த்தரின் கரத்தின் நித்தம் கணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தின் நித்தம் கணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த ஜீவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என்னை கர்த்தரே, ஆசீர்வதியோ என்னை கர்த்தரே, ஆவியின் மரங்களால என்னை நீரப்போ, ஆவியின் மரங்களால என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியாய் என்னை பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. இல்லை என்ன கவனிக்கலாம். வனாந்தரத்துல என்ன பண்றாங்கன்னா ஜனங்களை நடத்தி வரார்கள். ரொம்ப என்னன்னா ஸ்பெஷலானது மன்னாவை என்ன பண்றாராம், தூதர்கள் உண்ணுங்கிற மன்னாவை. தூதர்கள் எங்க இருக்காங்கன்னா அவரோட சனத்துல இருக்கிறாங்க. அவங்க உண்ற உணவை நமக்கு கொடுத்தாராம். என்ன பண்றாராம், நமக்கு கொடுத்தாராம். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய விசேஷமானவர்கள். அப்ப ஊற்று கண்ணை அவர் திறக்கிறவரா இருக்கிறார். அவர் அடைக்கிறவரெல்லாம் ஊற்று கண்ணு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த கண்ணெல்லாம் என்ன பண்றார், திறக்கிறவரா இருக்கா. ஏனென்றால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கா. உன் கரத்தை பிடித்து என்ன பண்றா, பிரச்சனை மத்தியில என்னன்னா தண்ணி ஓடாத இடத்துல இருக்கலாம், என்ன பண்ணா தண்ணி ஓடாத இடத்துல இருக்கலாம், வறண்ட நிலத்துல இருக்கலாம், என்ன பண்ணலாம், எங்க போனாலும் என்ன பண்ணா காற்று என்ன பண்ணனா அனல் நீர் போல அடிக்கலாம், அனல் காற்று போல அடிக்கலாம். ஆனா அப்படியே வைக்கிறது இல்லையா என் தேவன். என்ன பண்ணா, உன் தேவனாகிய கர்த்தர் பகலிலும் மேக சமம் இரவலில் அக்கினி சமமா இருந்து உன்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே தேவாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என்னை கர்த்தரே, ஆசீர்வதியோ என்னை கர்த்தரே, ஆவியின் வரங்களால் என்னை நீரப்போ, ஆவியின் மரங்கள் எல்லாம் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், நம் எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், நம் எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே உன்னை கரம் பிடித்து வெளி
விடுகிறார். ஏனென்றால் நீ பிரச்சனையில இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம், சிக்கி கொண்டு இருக்கலாம், மனிதனால் சிக்கப்பட்டவர்களா நிக்கலாம். ஆனா என் தேவனாய கர்த்தர் விலையேறி பெற்றதை கொடுத்து உன்னை கரத்தை பிடித்து வெளியே கொண்டு விடுகிறார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த கர வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், நாம் எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரஜன்ன சந்தோஷம் தானிரபி, ரஜன்ன சந்தோஷ் ஆவியின் நிறைவை திரும்ப தாரும், ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். மேல கரங்கள் தட்டி ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, மேல மேல கை தட்டி ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த கர வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், நாம் எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சுத்தமான ஜலத்தை தெரிந்திடுமே, பரிசுத்த ரத்தத்தால் கைவிடுமே, சுத்தமான ஜலத்தை தெரிந்திடுமே, பரிசுத்த ரத்தத்தால் கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபையில் தேவன் எழுந்தருளும், சபையில் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ஆராதிக்க ஆராதிக்க பிரச்சனைகள் விலகி போகிறது. உன்னை கரை சேர்க்கிறார், உன்னை கரை சேர்க்கிறார், உன்னை தப்புவிக்க என் தேவன் போதுமானவரா இருக்கா. உன் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வருகிறார், உனக்காக வைக்கப்பட்ட ரதத்தில் ஏத்துகிறார். ஏனென்றா கர்த்தர் தாமே உன்னை எல்லா இக்கட்டான சூழ்நிலைக்கும் விலகி காக்கிறார். கரங்களை தட்டி கொண்டு ஆராதித்து கொண்டு சும்மா நிக்காதீங்க. அவர் வெளியேறு பட்டத்தை ரத்தத்தை உண்மையில் தெளிக்கிறார். நீ தண்ணில முழுக போகிற நேரத்துல இருக்கலாம், வருஷ கணக்குல என்னால மீண்டு வர முடியல நினைக்கலாம். ஆனா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த கடல் பிராணத்துல தப்பி வைக்கிறார். அந்த கடல் பிராணத்துல தப்பி வைத்து உன் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு விடுகிறார். உன் சூழ்நிலைகளா மாற்றி உன் கரத்தை பிடிக்கிறார். சிஸ்டர் பிரதர், உன் கரத்தை பிடிக்கிறார். உன்னை பிரச்சனை சிக்க வச்சிருக்கலாம். நீ தோற்று போகணும், நீ விழுந்து போகணும், நீ மடிந்து போகணும் நினைக்கிற இடத்துல என் தேவன் எப்படியாய் பண்றானா உன் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு விடுகிறார். உனக்காக வைக்கப்பட்ட ரதத்தில் ஏத்தி கொண்டு போகிறார். ஏனென்றா கர்த்தர் தண்ணீர் மத்தியில நெருப்பில் மத்தியில உன்னை என் தேவனாய கர்த்தர் உன்னை ஜொலிக்க பண்ணுகிறவர் முழங்கால் அளவு போதாது ஆண்டவரே. நாங்க நீந்தி இன்னும் உம்முடைய மகிமைய உங்க மகிமைய நான் காண செய்யணும். எனக்கு முழங்கால் போதாது ஆண்டவரே, நான் முழங்கால் எனக்கு தேவையில்லை. ஆனா உங்களோட பிரசனத்துல நான் நீந்தி கரை சேர்க்கிற போல ஆண்டவரே, நீ தப்பி வைக்கிற தேவன். நீ தப்பி அநேக பேரை விடுதலை செய்கிறார், அநேக பேரை ஆற்றுகிறார், அநேக பேரை காயத்தை கட்டுகிறார், அநேக பேரோட பேசுகிறார், உறவாடுகிறார், அநேக பேரை மார்போடு சேர்த்து கொள்கிறார், அநேக பேரை அவர் கரத்தா பிடிக்கிறார், அநேக பேரை அவர் மார்போடு சாய்க்கிறவரா இருக்கிறார். அநேக பேத்த ஆண்டவரே, அநேக பேர் ஆண்டவரே, அப்பா உண்மை ஆண்டவரே, அப்பா உண்மைதான் ஆண்டவரே.
14 நாட்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உடைக்கப்படனா நான் தப்பு வைக்க முடியாது, நான் தப்ப முடியாது, நான் கரையை பார்க்க முடியாது. நிற்கும் போது ஆண்டவரே, நீ என்னால் வாழ முடியாது, இப்படியாப்பட்ட சூழ்நிலை என்னால் வாழ முடியாது, முடியல முடியல முடியலன்னு நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். நான் மறித்து போயிடலாம். இந்த வியாதியோட எவ்வளோ நாள் நான் இருக்க முடியும்? இந்த கடன் பிரச்சனை நான் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? இப்படியாப்பட்ட பிரச்சனை என்னன்னே தெரியல. ஆனால் இப்படியாப்பட்ட பிரச்சனை நான் நிற்கிறேன்னு நான் எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே இருக்க முடியும்? இல்லை மகளே, மகனே, நீ சோர்ந்து போகாதே. என் தேவனாய கர்த்தர் உன்னை தப்புவிக்கிறார். உன் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வருகிறார். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்று இல்லை. ஆண்டவரே, நீ சொல்லுங்க, எனக்கு முழங்கால அளவு போதாதையா, நான் நீந்தி 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 செல்லணும், உங்களுடைய மகிமையில நான் வளரணும். இல்லை 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 இல்லை. ஆமாண்டவர் ஆமாண்டவர் ஆமாண்டவர், உண்மை நான் பிடிக்கணும், உண்மை மகத்தை பார்க்கணும், உண்மை நான் தொடணும் ஆண்டவரே, தொடணும் ஆண்டவரே. முச்செடிகள் எரிகிறது, ஆனா மோசே பக்கத்துல இருந்தான். முச்செடி எரியலாம், ஆனா அதுல இருந்து சாம்பல் வரல, ஒரு எரிஞ்சு கீழே கொட்டவே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அப்படியாய் இருக்கிறார். உன் ஆசீர்வாதத்தை எதிரிகள் புடுங்கலாம், பிசாசானவர் புடுங்கலாம், உன் சாவை பிசாசானவர் புடுங்கலாம். இல்லை இல்லை இல்லை. யோபை எப்படி என் தேவன் பாதுகாத்தாரோ அது போல வேலை எடுத்து என் தேவனாய கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவா இருக்கா. உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கு. உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ந்திருக்க. ரச்சனை சந்தோஷ தானிரபி, ரச்சனை சந்தோஷ தானிரபி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும் என் ஆவி. மேல மேல கரங்களை தட்டி தமே எல்லாம் எல்லாம் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், நாம் எல்லா எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் கதறி ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், நான் கதறி ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். கழுதை கூடம் தன் எஜமான அழியும், என் தேசத்து ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூடம் தன் எஜமான அழியும், என் தேசத்து ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. இது அழியும் என் ஜனங்களுக்கா, தினம் அழுது ஜெபிக்கணுமே. ஏசப்பா, நான் நிக்கிறேன் ஆண்டவரே, என்ன அனுப்புங்க சாமி. நான் அழுது ஜெபிக்கணுமே, என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். தேடி எங்கும் தேசம் எங்கும் திறப்பி நீக்க ஒருவன்
ஒருவன் காணேன் என்று தேடி சென்றேன். தேவன் தேசம் எங்கும் திறப்பில் நிற்க ஒருவன் காணே என்று இதாடியே நான் இருக்கின்றேன். ஜெப ஆவியே ஊற்றுமையாய் அடியேன் இருக்கிறேன். எத்தனை பேர் பாவத்தில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க. நீங்க 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 அடியேன். ஆமா, எத்தனை பேர் மரணத்துக்கு உட்பட்டத்தில் நிற்கிறாங்க. எப்பங்க நீங்க எழுந்திருப்பீங்க? உங்களே எப்பங்க பார்ப்பீங்க? எல்லாம் தண்ணீரா எத்தனை பேர் ஆண்டவர் அப்பா நீங்க மீட்டுங்க ஆண்டவரே, மீட்டுங்க மீட்டுங்க ஆண்டவரே, நீங்க மீட்டுங்க ஆண்டவரே, மீட்டுங்க ஆண்டவரே, மீட்டுங்க மீட்டுங்க சாமி. எத்தனை பேர் ஆண்டவரே குடியில ஆண்டவரே பாவத்துல கடக்குறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் நான் நானுன்னு எனக்குன்னு நான் அழுகிறேன். என் பிள்ளைய கூட என்னால் உன்னோட வழியில நடக்க முடியல ஆண்டவரே. ஆண்டவரே என் பிள்ளை கூட நடக்க முடியல, என் குடும்பத்தை நடத்த முடியல. ஆனா ஆண்டவரே நீ ஏர் மேல் வைத்த அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே, எவ்வளோ பெரியது ஆண்டவரே. தேசம் எல்லாம் ரத்தம் வெள்ளம் கண்டேன். என் தேசத்து ஜனங்கள் சிறையானார்கள். தேசம் எல்லாம் ரத்தம் வெள்ளம் கண்டேன். தேசத்து சிதறி சிறையானார்கள். ஐயா அழகான என் தேசமே, நீ அலங்கோலமானதையே. அழகான தேசமே, குடியின் விபச்சார சிந்தையில இந்த உலகம் அழிந்து கொண்டு இருக்குது. ஆனா அந்த உலகத்தை நீ எப்படி மீட்க போற? மீட்க போற மீட்க போற என் தலையெல்லாம் ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை மீறுங்க, உங்க குடும்பத்தை மீறுங்க. குடியின் நாவின், வேசித்தானி நாவின், பொறாமை நாவின், ஜீவனத்து இச்சை, கொடுமை, அதுல இருந்து நீங்க மீட்டெடுங்க. என் கண்கள் கண்ணீராகணும், தலையெல்லாம் கண்ணீராகணும். என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். தேசம் என்றும் ரத்தம் வெள்ளம் கண்டேன். என் தேசத்து ஜனங்கள் சிதையானார்கள். தேசம் எல்லாம் வெள்ளம் வெள்ளம் கண்டேன். என் தேசத்து ஜனதி சிறையானார்கள். ஐயா அழகான என் தேசமே, நீ அலங்கோலமானதையே. ஐயா அழகான என் தேசமே, நீ அலங்கோல ஆனதையே. என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். என் தலையெல்லாம் உங்க தலை மேல கைய வைங்க, அப்படியே தலை மேல கை வைங்க. உங்க குடும்பத்தை பார்த்து இது ஒரு அழகான குடும்பம், இது ஒரு அழகான பெண்ணு, இது ஒரு அழகான ஒரு மகன் சொல்லியிருப்பாங்க. ஆனா யாரு கண்ணுப்பட்டதோ, யார் என்ன செஞ்சாங்களோ எனக்கு உங்களுக்கு தெரியாது. பிசாசான் எவனை விழுங்கலான்னு இந்த உலகத்துல தேடிக்கொண்டு இருக்கிறான். உன் குடும்பத்தை பார்த்து அழகான குடும்பம், உனக்கு அழகான பிள்ளை பிறந்திருக்க, உனக்கு அழகான ஒரு மகன், உனக்கு கணவன் அமைச்சிருக்கா, அழகான ஒரு மனைவி அமைச்சிருக்கா. யாருப்பா கண்ணுப்பட்டா? இப்ப அலங்கோலமா கிடக்குது, அலங்கோலமா கிடக்குது.
என் பிள்ளைய கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான், என் கணவர் சொன்னா கேட்க மாட்டேங்க, என் மனைவி சொன்னா கேட்க மாட்டேறாங்க, பிள்ளைங்க கேட்டு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த அழகான இந்த குடும்பம் ஆண்டவரே சிதறி போய் கிடக்குது ஆண்டவரே. அப்பா அந்த அழகான குடும்பம் ஆண்டவரே சிதறி போய் கிடக்குது ஆண்டவரே. ஆண்டவரே என்னை நீ அழகா படுத்தீங்க, என்னை அறிவா வளர்த்தீங்க, எனக்கு நல்ல தாளந்து கொடுத்தீங்க, நல்ல அறிவை கொடுத்தீங்க. ஆனாலும் ஆண்டவரே இது சிதறி போய் கிடக்குது ஆண்டவரே. என் குடும்பத்தை நீ பாருமா ஆண்டவரே, சிதறி போய் கிடக்கு ஆண்டவரே. நான் ஒரு மூலையில, என் அப்பம் ஒரு மூலையில, என் பிள்ளைகள் ஒரு மூலையில ஒரு கிடக்குற ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை பாருமா ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா குடும்பத்துக்கும் நாங்க உதாசனமா இருந்தோம், உதாரணமா இருந்த ஆண்டவரே. இப்ப நாங்க உதாசன பொருளா நிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உதாசனமா நிக்கிற ஆண்டவரே. உங்க மகிமை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க மகிமை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை ஏன் தேவனாய கர்த்தர் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வந்தார், வெளியே கொண்டு வந்தார், வெளியே கொண்டு வந்தார். அதுபோலதான் பிரச்சனையின் மத்தியில, குடியின் விரிச்சில்ல கலைந்து ஒண்ணு சிதறி போன உன் குடும்பத்தை என் தேவனாய கர்த்தர் கூட்டி சேர்க்கிறா, ஒண்ணு சேர்க்கிறா. இது கர்த்தரால் ஆகும். தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் தலைக்கு மூலக்கண்ணாய் வைக்கிறார். கரங்களை தட்டுக்கொண்டு தட்டுக்கொண்டு உண்மை 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 ஆண்டவரே உண்மை. தேசம் எல்லாம் ரத்தம் வெள்ளம் கண்டேன், என் தேசத்து ஜனங்கள் சிறையானார்கள். எல்லாம் சொல்லலாம். தேசம் என் தேசம் சிதறி சிறையானார்கள். ஐயோ அழகான என் தேசமே, இது அலங்கோல ஆனது. ஐயோ அழகான என் குடும்பமே, நீ அலங்கோல மானது. ஐயோ அழகான என் குடும்பமே, நீ அலங்கோல மானதே. என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் கதறி ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். நான் கதறி ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். தேடி சென்று தேசம் எங்கே திறப்பில் நீக்க ஒருவன் காணேன் என்று, தேடி சென்றே ஒருவனை தேசம் அங்கும் திறவை நீக்க ஒருவன் காணேன் என்று. இதோ ஆடியே நான் இருக்கின்றேன், ஜெப ஆவியே ஊற்றுமையாம். இதோ ஆடியே நான் இருக்கின்றேன், ஜெப ஆவியே ஊற்றுமே. உண்மை ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து வெளியே, பிரச்சனை மத்தியில கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்து சேர்க்கிறவர் நீர் ஒருவரே. பிள்ளைகள், மனைவி, கணவரை நீ வெளியே கொண்டு விடுகிற தேவன். சிதறி போன ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ சிறையிருப்பை மாற்றி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தலை நிமிர செய்த தேவன் ஆண்டவரே.
அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரலாம்.